சமூக ரீதியாக நான் சொல்றது சமூக ரீதியாகனா நான் சொல்றது காஸ்ட்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. ராஜபாளையத்தை ரெப்ரசென்ட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ராஜபாளையம் டுவர்ட்ஸ் எனி இஷ்யூஸ், ஒரு வெல்ஃபேருக்காக ராஜபாளையத்தினுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதில் ராஜபாளையம் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருப்பதை நான் எண்மண் மக்கள் யாத்திரையின் பொழுது நான் பார்த்தேன். மிகப்பெரிய அளவில் அவங்க அப்ப சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வரி சொத்து வரி உயர்த்தினாங்கல்ல, கண்ணா பின்னாடி ஏற்றிருக்காங்க. ஒரு பெரிய மனுவே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி சார் என்ன சார் இது 1000 ரூபா கட்டின இடத்துல 5000 ரூபா கட்ட சொல்றாங்க, 5 மடங்கு. நகராட்சியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் 10 மடங்கு, 20 மடங்கு, 30%, 40% கண்ணா பின்னாடி ஏற்றிருக்காங்க. மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. சார் ஒண்ணுமே இல்லை சார், ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு குடிநீர் இல்லை, சாக்கடை திட்டங்கள் முறையாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படலை, தொகுதி அப்படியே இருக்கு சார், வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கல சார், ஆனால் வரி மட்டும் கண்ணா பின்னான்னு போடுறாங்க சார். அதே மாதிரி கரண்ட் பில்லு தாறுமாற ஏறி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுடைய சிவிக் இஷ்யூஸ் இருக்குல்ல, இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அதெல்லாம் அவர்கள் கொட்டி தீர்த்ததை பார்க்க முடியும்.